கர்த்தர் ஒரு காரியம் பயப்படாதேன்னு சொல்றாரா? அப்படின்னா நம்ம பயப்படாமல் இருக்கக்கூடிய வல்லமை இருக்குன்னு அர்த்தம். பயப்படாமல் வாழ முடியும். பயப்படாதேன்னு சொல்றது மட்டும் இல்ல, நம்ம பயப்படாமல் வாழக்கூடிய அந்த ஆற்றலையும் இந்த பலத்தையும் கர்த்தர் அந்த வார்த்தையோட சேர்ந்தே அனுப்புற. உணர்ச்சிகளை பேசக்கூடாது, கவலைகளை பேசக்கூடாது, பயத்தை பேசக்கூடாது. விசுவாசத்தை மட்டும் பேசிட்டே வந்தோம் வச்சுக்கோங்களேன், பிசாசனோட வாழ்க்கையில் உள்ள நுழைவதற்கு இருக்கிற எல்லா கதவுகளையும் ஒன்று ஒன்று அடைச்சிக்கலாம். நான் நாக்கை முற்றிலுமாக கண்ட்ரோல் பண்ணி நான் நெகட்டிவை பேச மாட்டேன், தீமையை பேச மாட்டேன், வறுமையை பேச மாட்டேன், மரணத்தை பேச மாட்டேன், கீழ் நோக்கி போகிற வாழ்க்கையை பேச மாட்டேன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம போக வேண்டும் என்று தீர்மானிக்கிற இடம் எதுவோ அதை நோக்கி கொஞ்ச நேரம். லூக்கா 8ஆம் அதிகாரம் திருப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் வாசிப்போம். அந்த சம்பவத்தில் தான் இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகமாகிறதற்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜெபாலய தலைவனாகிய யவீருடைய மகள் சுகமாகிறது இருக்கு. லூக்கா 8:41. அப்படி ஜெபாலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருங்கினார்கள். ஒரு ஜெபாலய தலைவன் தன்னுடைய ஒரே பிள்ளை மரண அவஸ்தையாக இருந்தால் இருக்கு, ரொம்ப மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கா. சமுதாயத்தில் கொஞ்சம் மதிப்புள்ள மனிதன், சமுதாயத்தில் கொஞ்சம் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் தான் ஜெபாலய தலைவன். இயேசுவின் பாதத்தில் வந்து எல்லாருக்கும் முன்பாக சாஷ்டாங்கமாக விழுகிறான். பிள்ளைன்னு வரும் பொழுது நம்முடைய ரெஸ்பெக்டு இதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். அது மட்டும் இல்லை, யார் காலில் விழுகிறங்கிறது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பாதத்தில் விழுகிறோம். தன்னோட ஒரே பிள்ளை மரண அவஸ்தையாக இருக்கிறபடினால வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண வேணும்னு சொல்லுகிறார். இயேசு உடனே எந்த விதமான தாமதம் இல்லாமல் நான் வர்றேங்கிறாரு, அவரோட போகிறார். நீங்கள் வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இயேசு தன்னிடத்தில் வந்த அத்தனை பேரையும் சுகமாக்கினார். சுகத்திற்காகவோ அல்லது விடுதலைக்காகவோ ஏதோ ஒரு நன்மைக்காக அவரிடத்தில் வந்த யாரையும் பார்த்து நான் ஜெபித்துட்டு சொல்கிறேன், நான் வர்றது கர்த்தருடைய சித்தமா, உன் பிள்ளை சுகமாகிற சித்தமா, சில நேரத்தில் வியாதியாக இருப்பதோ கூட கர்த்தருடைய சித்தமாக இருக்கலாம் அப்படின்னு இயேசு எந்த இடத்துலையும் சொன்னவே கிடையாது. வியாதியிலிருந்து விடுதலையாகணும்னு வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் சுகமாக்கினார். ஒரு இடத்துல சுகமாக்கக்கூடிய வல்லமை வெளிப்படுகிறது. பிணியாளுகளை குணமாக்கத்தக்க வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டதுன்னு இருக்கு. ஆனால் மக்கள் சுகமாகலை. அது கர்த்தர் காரணம் கிடையாது. ஆனால் அவரிடத்துல சுகத்தை பெற விரும்பின அத்தனை மக்களும் சுகத்தை பெற்றார்கள். சில மக்கள் சொல்கிறாங்க, இயேசு சுகமாக்குறாருன்னா ஏன் ஹாஸ்பிட்டலாக போய் எல்லாரையும் சுகமாக்கி வீட்டுக்கு அனுப்பிடலாமே அப்படிங்கிறாங்க. இயேசு ஹாஸ்பிட்டலாக போய் சுகமாக்கலை, அவரிடத்தில் வந்த அத்தனை பேரையும் சுகமாக்கினார். விசுவாசத்தோடு உன்னை பெற்றுக்கொள்வதற்காக அவரை நோக்கி வர்றாங்க பார்த்தீங்களா, அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளினதே கிடையாது. அவர்கள் விரும்பினதை கொடுத்தார். அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் என்ன எபேர் கூப்பிட்றாரு, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றாரு. போகிற வழியில் பெரும்பாலுள்ள ஸ்திரீ 12 வருஷம் எந்த டாக்டராலும் சுகமாக்க முடியாமல் பணம் முழுவதும் செலவழிஞ்சு போய் 12 வருஷம் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நீ கோடீஸ்வரன் இருந்தால் கூட முடிஞ்சிடும். 12 வருஷம் போய் சற்றாயிலும் சுகமடையாமல் இயேசு குறித்து கேள்விப்படுகிறார். ஆண்டவர் வந்து அப்போ ஹீலிங் மீட்டிங் நடத்திக்கிட்டு இல்லை, அவர் பிரசங்கமும் பண்ணிக்கிட்டு இல்லை. அவளுடைய ஃபெய்த் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் மனதில் சொல்கிறார், வஸ்திரத்தை ஓரத்தைகள் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லிக்கிட்டே போகிறார். தொட்டா சுகமாவேன், தொட்டா சுகமாவேன், தொட்டா சுகமாவேன், தொட்டா சுகமாவேன், தொட்டா சுகமாயிட்டார். ஏசு நிற்கிறார், என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. சீசர்கள் கேட்குறாங்க, என்ன பைபிள் சொல்லுது, திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார். 1-2 பேர் பேரில் திரளான பேர், இத்தனை பேர் போகும்போது என்னங்க தொட்டாங்கன்னா என்னது? அப்போ சொல்கிற, என்னிடத்துலேருந்து சுகமாக்குற வல்லமை வெளிப்பட்டதை உணர்கிறேங்கிறார். இப்போ ஹீலிங் பவருங்கிறது நிஜமானது, வெளிப்படுகிறதை, இதுலேருந்து வெளியே போகிறதை ஃபீல் பண்ணுறாரு இல்லையா? இப்போது உங்கள் சட்டையை இப்படி உருவுனாங்கன்னா தெரியுமா தெரியாதா? சிலருக்கு தெரியாது. டிவி பார்த்துட்டு ஆடுறப்ப அது கூட கொடுப்பாங்க.
ஒன்று போகும்போது தெரியுது. அவர் சொல்கிறார், தன்னிடத்துலேருந்து ஒன்று வெளிப்படுவது தெரிகிறார், உடனே சுகமாகிறார், கேட்குறார். கீழே வாசிப்போம், 48க்கு போயிடுவோம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அவளை பார்த்து சொல்கிறார், கவலைப்படாத. அவள் சுகத்தை ரிசீவ் பண்ணலை, சுகத்தை எடுத்துக்கிட்டாவ. இவர் கொடுத்தாரு வாங்கிட்டான்னு சொல்லலை, அவள் போய் எடுத்துக்கிட்டா. அப்போ மனதில் ஒரு குற்ற உணர்வு இருக்கும், ஐயோ அவருக்கு தெரியாமல் எடுத்துட்டோமே. இப்போதைக்கு இருக்காது, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படிதான் சொல்லுவான், நீ எடுத்துகிட்டு வந்துட்ட, தப்பு பண்ணிட்ட அப்படின்னு குற்ற உணர்வு இருந்தது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. ஏற்கனவே போதிச்சிருக்கோம், சமாதானத்தோடேன்னு போன்னு அவர் சொல்லலை, சமாதானத்துக்குள்ளே போ. யாரும் உன்னை குற்றப்படுத்துவதற்கு இடம் கொடுக்காத, அந்த சமாதான மண்டலத்துக்குள்ளே போயிரு. சமாதான மண்டலத்துக்குள்ளே இருந்தோம்னா அதுக்கப்புறம் வியாதி வராது. கீழே அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றாள். சம்பவம் நடக்குது. எவருடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், ரொம்ப வேதனையாக இருக்கா. தன்னுடைய பிள்ளை எந்த நிலையில் விட்டு வந்திருக்கிறோம் என்று அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம். எவ்வளவு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுமோ அவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு போய் தன் பிள்ளையை பார்க்குங்கிற துடிப்பு அவருக்கு அதிகமாக இருக்கும். அந்த துடிப்பு இருக்கிற நேரத்தில் தூரத்துலேருந்து 2 பேர் வீட்டிலேருந்து வர்றான். வரும்போது மனசில் என்ன வரும்? என்ன எந்த நிலையில் விட்டு வந்தார்னு அவருக்கு தெரியும். என்னமோ ஏதோ தப்பு நடந்துருச்சோங்கிற எண்ணம் மனதில் வந்து ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். அந்த ஏற்கனவே அந்த பரபரப்பில் தான் இருக்கிறாரு. அதுக்குள்ளே நடுவில் தான் அந்த அம்மா வந்து சுகமாகறாங்க. சுகமாகி வேதம் சொல்கிறது, அவர் நடந்த உண்மையெல்லாம் சொன்னாலும் இருக்கு. ஒரு பொன்பலை வந்து உண்மையெல்லாம் சொன்னாங்கன்னா ஒரு வரியில் முடிக்க மாட்டாங்க. என்ன ஒரு ஆம்பளை உண்மையெல்லாம் சொன்னான்னா ஒரே வரல முடிச்சிருவான். ரொம்ப கஷ்டப்பட்டான் சார், சோமாயிருச்சார்மா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் பேசவே மாட்டான். அவன்கிட்ட ஒன்று ஒன்றா எடுக்கணும். எப்படி கஷ்டப்பட்ட, எங்கே கஷ்டப்பட்ட அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா சொன்னோம்னா ஒவ்வொரு வரியாக சொல்லுவான். ஒரு லேடிஸ்ட்டை வந்து நீங்கள் அவ்வளோலாம் சொல்ல வேணாம். அவன் நடந்த உண்மையெல்லாம் சொன்னானே, எவ்வளோ நேரம் சொன்னான்னு தெரியல, ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பிசாசு எப்போதுமே பொல்லாதவங்க. வரும்போதே மனதில் 1000 எண்ணம் இருக்கும். பிள்ளை ஒருவேளை மறிச்சு போயிருக்குமோ, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, முன்னாடி வந்திருக்கலாமோ, முன்னாடி வந்திருந்தா பிள்ளையை சுகமாக்கிருக்கலாமோ, நம்ம தவறு செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் 1000 எண்ணம் உள்ளே வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் ஒரு நாளும் குற்றப்படுத்த மாட்டாருங்க. இவருடைய மனதில் நம்ம பிள்ளை ஒருவேளை செத்துருச்சுன்னா நம்மளால தான் செத்துருக்குமோ, நம்ம டிலே பண்ணிட்டோமோ அப்படிங்கிற 1000 எண்ணம் இருக்கும். வரும்போது கரெக்டாக அவங்களும் என்ன நினச்சானோ அதே வார்த்தையை சொல்கிறாங்க. வந்தவங்க போய் சொல்லலை. ஏன்னா நிலைமை என்னன்னு தெரியும். பிள்ளை மறித்து போச்சுன்னு சொன்னவொடனே மனதில் என்ன இருக்கும்? 1000 எண்ணங்கள், உணர்வுகள் அப்படி பீரிட்டு எழும்பும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே எவீறு பேசுறதுக்கு நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், பல முறை சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமான திறவுகளை இன்னைக்கு பார்ப்போம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே இயேசு பேசுகிறார். கீழே இயேசு இதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றாள். உணர்வுகள், இமோஷன் எல்லாம் அப்படி பொங்கி எழும்போது கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிருங்கிறார். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ பயந்தாலும் சரிதான், பயப்படட்டாலும் சரிதான், நீ என்ன விதமான எண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன், விடு. உன்னுடைய நீ கவலைப்பட்டாலும் சரிதான், பயப்பட்டாலும் சரிதான், அழுது புரண்டாலும் சரிதான், நான் உன்னை சுகமாக்கிடுவேன்னு சொல்லவே இல்லை. இயேசு எந்த மண்டலத்தில் அற்புதங்களை செயல்படுத்துகிறார் என்றால் விசுவாச மண்டலத்துக்குள்ளே மட்டும்தான் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இயேசு சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். சொல்லுவோம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாள். ஆமென். எந்த ஒரு காரியம் மனதில் எண்ணங்கள் பிற்போக்கா போகும்போது ஒரு காரியத்தை மனதில் சொல்லுங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உங்களை பார்த்தே சொல்லுங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அந்த காரியம் ரட்சிக்கப்படும். அந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவோம். ஏசு எத்தனையோ காரியம் பேசியிருக்கலாம். இல்லைப்பா கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் நடந்துச்சுன்னா இதுக்குள்ளே இதே ஒரு திட்டம் வச்சுருப்பார், ஒரு ரகசிய நோக்கம் இருக்கும். இல்லைன்னா சொல்லியிருக்கலாம், உன் பிள்ளை நல்லா பாடுவா, கொயரில் ஒரு ஆள் குறையா இருந்துச்சு, அதனால் கர்த்தர் வந்து பரலோக கொயரை கூட்டி போயிட்டாரு. அப்போ நீ சொல்கிறாங்களா, 1000 விந்தைகள்லாம் பேசுவாங்க. அப்படி எதே ஒன்று சொல்லியிருக்கலாம்.
இயேசு எதை வலியுறுத்துகிறார் என்றால் கர்த்தரை குறித்து வலியுறுத்தலை, கர்த்தருடைய வல்லமை வலியுறுத்தலை, கர்த்தருடைய சித்தத்தை வலியுறுத்தலை. இதெல்லாம் அவைலபிள், கர்த்தருடைய வல்லமை அவைலபிள், கர்த்தருடைய சித்தம் எப்பொழுதுமே நமக்கு நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. இயேசு எதை வலியுறுத்துகிறார் என்றால் அந்த தனிப்பட்ட மனிதனுடைய விசுவாசத்தை எம்பசைஸ் பண்ணுறார். அவர் வேறு எதையுமே எம்பசைஸ் பண்ணலை, கர்த்தருடைய சித்தத்தை எம்பசைஸ் பண்ணலை, கர்த்தருடைய வல்லமை எம்பசைஸ் பண்ணலை, நான் இருக்கேன் அப்படின்னு அதுவும் சொல்லலை, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் நீ விடு அப்படின்னு சொல்லலை. எதுவும் எம்பசைஸ் பண்ணுறாருன்னா பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அப்பொழுது ரட்சிக்கப்படுவார். நீங்கள் மக்கள் ஓரளவுக்கு விசுவாசத்தில் இருக்கிறாங்க, விசுவாசத்திலே இருக்காங்கன்னு சொல்லலை, ஓரளவுக்கு தான் விசுவாசத்தில் இருக்காங்கன்னு சொன்னேன். அதனால தான் அப்படி இப்போ விசுவாசத்திலே இருக்காங்கன்னு சொல்லலை, ஓரளவுக்கு விசுவாசத்தில் இருக்காங்க. முழுக்க முழுக்க விசுவாசத்தில் இருக்காங்களான்னு கேட்டோம்னா அநேக நேரத்தில் இல்லை. எத்தனை காரியங்களை விசுவாசிக்கிறோம், ஆனால் விசுவாசித்த காரியங்கள்லாம் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோமான்னு கேட்டோம்னா அநேக நேரத்தில் கிடையாது. சுத்தமாக கிடையாதுன்னு சொல்லலை, பெரும்பாலான நேரத்தில் கிடையாது. ஏன் இல்லை அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் முடியும் போது அடுத்த வருஷத்துக்குள்ளே போகும்போது ஒரு வித்தியாசமான மைண்ட் செட்டுக்குள்ளே போகணுங்கிறக்காக தான் பேசுகிறேன். ஏன் இல்லை, எத்தனை காரியங்களை விசுவாச்சோம், எத்தனை காரியங்கள் கர்த்தர் கொடுப்பார்னு உறுதியாக இருந்தோம், கர்த்தருடைய வார்த்தை கூட வந்துச்சு நமக்கு, ஆனால் அதை பெற்றுக்கொள்ளலை. ஏன் பெற்றுக்கொள்ளலை? ஆன்சரை பார்க்கணுமா முடிச்சிருமா? இல்லைங்க போயிடலாம், கடைசி ஒரு 2 நிமிஷம் பார்த்தோமா முடிச்சுவான்னு பதில் வேணும். நம்ம கர்த்தரை எதை விசுவாசிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எப்படி வாழணுங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். எவருடைய மகள் சுகமாகணும் அப்படின்றால் எவீர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். எவீருடைய ரெஸ்பான்ஸ் தான் அடுத்து இயேசுநாதர் வந்து எவீர் வீட்டுக்கு போகிறாரா இல்லாட்டா அதே இடத்துல நிற்க போகிறாரான்னு தீர்மானிக்கிறது என்றால் எவீருடைய ரெஸ்பான்ஸ், எவீர் என்ன விதமான மறு உத்தரவு கொடுக்க போகிறான்னு தான் அது தீர்மானிக்கிறது. அப்போ ஆண்டவர் ரொம்ப முக்கியங்க, விடுப்பா அவன் எந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, அழுது கண்ணீர் விடிச்சிட்டு ஓ என் மகளே 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 மகளேன்னு வந்தால் கூட இயேசு போயிட்டு சுகமாக்குனார்னா அது வேதத்துக்கே முற்றிலும் புறம்பாக இருக்கும். ஏசு சொல்கிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அப்பொழுது அவள் ரட்சிக்கப்பட. முதல் காரியம் எதை இப்போ எம்பசைஸ் பண்ணுறார்? பயப்படாதே பயப்படாதே. நீங்கள் பயப்படுகிறீங்க, பயப்படுகிற எண்ணங்களை உள்ளே கொண்டு வருகிறோம் என்றால் அற்புதம் நடைபெறுகிறதை தடை செய்யக்கூடிய ஆட்களாக மாறிடுவோம். அற்புதம் நடந்துகிட்டு இருக்கும், அற்புதம் நடக்க போகிற அற்புதத்தையோ நடந்து கொண்டிருக்கிற அற்புதத்தையோ பயத்தினால் நம்ம அப்படியே தடை செய்து விடுவோம். வேதம் முழுவதும் தேவதூதர்களோ அல்லது தேவ மனிதர்களோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் ஒரு வார்த்தையை பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் பேசுகிற பெரும்பாலான வார்த்தை என்னவா இருக்கு என்றால் பயப்படாதேங்கிற வார்த்தை தான் இருக்கு. இல்லை அப்படி தான் சொல்லணுங்கிறக்காக சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நாம் பயப்படுகிறோம், பயத்தின் எண்ணங்களை உள்ளே கொண்டு வருகிறோம் என்றால் பிசாசம் இங்கே செயல்படுவதற்கு நம்ம வாசலை திறந்து கொடுக்குறோம்னு அர்த்தம். அதனால சொல்கிறார் பயப்படாதேங்கிற. சில மக்களுக்கு பார்த்து பயப்படாதீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, அது எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? நானும் எவ்வளவே பயப்படாமல் இருக்கிறது தான் முயற்சி எடுக்கிறேன், என்னால் பயப்படாமல் இருக்கவே முடியலையேங்கிறாங்க. கர்த்தர் ஒரு காரியம் பயப்படாதேன்னு சொல்கிறாரா? அப்படின்னா நம்ம பயப்படாமல் இருக்கக்கூடிய வல்லமை இருக்குன்னு அர்த்தம். பயப்படாமல் வாழ முடியும். நம்ம இந்த மனுஷன் நினைப்பாருங்க, அவனுக்கு 10 பிள்ளை இல்லை, ஒரே பிள்ளை, அவருடைய ஒரே மகள் 12 வயசு பிள்ளை மரண அவஸ்தையாக இருந்தால் விட்டுட்டு வந்தவங்க சொல்கிறாங்க பிள்ளை செத்து போச்சுங்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டவொன்னு ஏன் சொல்கிறார் பயப்படாதேங்கிறாரு. அப்போ பயப்படாதுன்னா பயப்படாமல் வாழக்கூடிய அந்த எம்பவர்மெண்ட்டும் சேர்ந்தே கொடுக்குறாரு. பயப்படாதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் பயப்படாமல் வாழக்கூடிய அந்த ஆற்றலையும் இந்த பலத்தையும் கர்த்தர் அந்த வார்த்தையோட சேர்ந்தே அனுப்புகிறார். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அதை முதல்ல விசுவாசிக்கணும். அப்புறம் சொல்கிறார் விசுவாசம் உள்ளவனாய் இரு. விசுவாசம் உள்ளவனாய் இருனா விசுவாசிக்கிறத மட்டும் செய்யி, வேற எதையும் செய்யாதுன்னு அர்த்தம். ஆங்கில பைபிளில் ஒன்லி பிலீவ்னு இருக்கு. ஒன்லி பிலீவ்னா விசுவாசிக்கிறத மட்டும் செய்யும். எண்ணத்தில் சிந்தையில் விசுவாசத்தை தவிர அவர் எதுவுமே உள்ள வரவிடாத. வேறு விதமாக ஃபுல் டைமாக விசுவாசி. இன்னைக்கு மக்கள் விசுவாசிக்கிற பெரும்பாலான விசுவாசங்கிறது ஃபுல் டைம் ஃபெய்த் கிடையாது, பார்ட் டைம் ஜாப் மாதிரி. கொஞ்ச நேரம் விசுவாசிக்கிறது அப்புறம் விசுவாசிக்கிறது அப்படியே விட்டுறது. ஆண்டவர் சொன்னார் முழு நேரம் விசுவாசி. விசுவாசிக்கிறத தவிர வேறு எந்த ஒரு காரியத்தையும் மனதுக்குள்ள விடாத.
இதுக்கு இன்னொரு காரியம் என்ன சொல்லலாம் என்றால், விசுவாசம் உள்ளவனா மாத்திரம் இருங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் என்றால், அலைபாயாமல் இரு, வேவரிங் பண்ண வேணாம். அதாவது நம்ம அலைபாய்கிறோம், சந்தேகப்படுகிறோம் என்றால் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையை பெற முடியாது. சுகமாகுமா சுகமாகாதா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா, ஆண்டவர் எதுக்கும் கூட்டி பார்த்துருவோமா, அப்படி நினைச்சிங்கன்னாவே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அது சந்தேகத்திற்கோ கவலைக்கோ இடமே இல்லாமல் முழு நேரமும் விசுவாசிக்கிறவன் உள்ளவனா மாத்திரம் இருங்கிற. அப்புறம் சொல்றாரு, அப்பொழுது உன்னுடைய குமாரத்தி அப்போ ரசிக்கப்படுவான்னா அப்போ அந்த வியாதியிலேருந்து விடுதலை ஆவாங்கிறார். இதில் ஆச்சரியமான காரியம் என்னன்னா, எவீரு பயப்படலைங்க. எனக்கு விந்தையா இருக்குங்க. இதில் எவீரு பயப்படலை. சில மக்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் சின்ன ஆப்ரேஷன் இருக்கு, ஃபோன் பண்ணும்போது ஐயோ என்ன சொல்லவே மாட்டாங்க. இவனுக்கு பிள்ளை செத்து போச்சுங்க, பிள்ளை செத்து போச்சு, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. விசுவாசம் உள்ளவன மாத்திரம் அந்த மனுஷன் பயப்படுறது நிப்பாட்டுறாருங்க, சடனாக நிப்பாட்டுறாரு. என்ன ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, நீ வரும்போது என்ன எப்படி வந்த, என்ன நோக்கத்தோடு வந்தா, நான் வீட்டுக்கு வந்தா உன் பிள்ளை சுகமாயிருவான்னு சொன்ன, அதில் மட்டும் இரு, வேற எந்த எண்ணத்தையும் உள்ள விடாத. அப்படி இருந்தீங்கன்னா உன் பிள்ளை சுகமாக வாங்குறாரு. நீங்கள் மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, காலைல ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறாங்க, காலைல எந்திரிச்சோடனே ஜெபம், அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் விசுவாச அறிக்கை, அதுக்கப்புறம் பகல் முழுக்க பேசுறதெல்லாம் என்ன ஜபிச்சமோ என்ன விசுவாசமோ அதுக்கு முரண்பாக பேசுறது. கர்த்தர் வானத்தின் மலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பாருங்கிறது. என்ன வியாபாரமே இல்லை. 11 மணிக்கு பேசுங்க, ஒரு வியாபாரம் இல்லை பாருங்க. ஒரு ஈ காக்கா கூட கடைக்கு வர்றது கிடையாது. நானும் தான் சும்மா காலையில் ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ காலையில் ஒன்று பேசுனீங்களே சாமி, அது என்ன வழக்கமாக பேசுறது, அது என்ன பார்ட் டைம் காலையில் ஜாப், அது காலையில் 8 to 9 ஃபெய்த் ஜாப்பு. அதுக்கப்புறம் நார்மல் லைஃபுக்கு வந்ததுக்கப்புறம் உலக வாழ்க்கைக்கு நெகட்டிவாக பேசுறது. அப்படி விசுவாசத்தில் வாழுகிறோம் என்றால், அப்படிப்பட்ட விசுவாசம் தான் நமக்கு இருக்கிறது என்றால், கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற முடியாது. மற்றவர்களுக்கு முன்பாக நான் ஏதோ ஒரு காரியத்தை விசுவாசிக்கிற ஆளை போல காமிச்சுக்கலாம், ஆனால் மாற்றம் வராது. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே. பயப்படாதன்னா பயப்படுகிற காரியங்களை பார்க்காத, பயப்படுகிற காரியங்களை சிந்திக்காத, பயப்படுகிற காரியங்களை பேசாத, விசுவாசிக்கிறதை மட்டும் செய்ய. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் கொஞ்சம் விசுவாச அறிக்கை அப்புறம் பிரச்சனை வாழ்நாள் முழுக்க பேசுறதுன்னா நம்ம ஃபெய்த்துக்குள்ள கமிட் ஆகவே இல்லைன்னு அர்த்தம், அந்த பாதைக்குள்ளேயே போகலன்னு அர்த்தம். கர்த்தர்ட்ட பேசும்போது விசுவாசம், அதுக்கப்புறம் ரோட்டில் நண்பர்கள் எவனாச்சும் ஃபோன் பண்ணிட்டா போதும், 1/4 மணி நேரம் என்கேஜாகவே இருக்கும். விசுவாசம் பேசினாங்களான்னு கேட்டோம்னா மாற்றிடுவோம், போனது போட்டோம், இன்னையிலிருந்து ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்குவோம். சரி தானே? யாக்கோபு திருப்போம், திரும்பி சொல்லுவோம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் இரு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய். ஆமென். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எது குறைவாக இருக்கோ, ஞானம் மட்டும் இல்லை, எது குறைவாக இருக்கோ எல்லாருக்கும் நிறைவாக கொடுக்குற இடத்துல கேளுங்க, அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடைய கேட்க கடவன். கேட்கும் போது எப்படி கேட்கணும்? விசுவாசத்துக்கு கேட்கணும், எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் கேட்கணும். தமிழில் சந்தேகப்படாமல் போட்டிருக்கு, இதைத்தான் நீங்கள் ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா வேவரிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. சந்தேகம்னா என்ன? சந்தேகங்கிற வார்த்தைக்கு இன்னொரு இடத்துல டபுள்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, டபுள் டூயலுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அந்த டயாக்ரீனாங்கிற வார்த்தையே
ஒன்றிலிருந்து நம்ம விலக்கிக் கொள்வது, ஒருவரிடத்திலிருந்தோ அல்லது ஒன்றிலிருந்தோ நம்மை விலக்கிக் கொள்வது தான் அந்த கிரினா, டயக்கிரினாங்கிற வார்த்தையே. எவ்வளவேனும் சந்தேகப்படாமல்ங்கிறார். ஆபிரகாம் கர்த்தரிடந்து வார்த்தை பெற்றார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு குழந்தை பெற்றெடுத்தார். தன் சரீரம் செத்து போனதை எண்ணாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உள்ளவராக முழு நிச்சயமாய் நம்பினான். அவன் தேவனோட வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல், தேவனோட வாக்குத்தத்தை குறித்து அவன் சந்தேகமே படலை, முழு நிச்சயமாக நம்புறார். இங்கே சொல்றார் எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல். அன்னைக்கு பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆண்டவரே அது நீரே ஆனால் நான் இறங்கி வர கட்டளை இடுங்கிறார். ஆண்டவர் சொன்னார் வான்ட்டார். இறங்கி நடக்கிறார். ஆச்சரியம். ஆனால் ஒரே நேரத்தில் நமக்கு ரெண்டு சிந்தனை வராது. சில சொல்கிறாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு காரியத்தை சிந்திக்க முடியுங்கிறாங்க. எனக்கு என்னமே நானும் பல முறை யோசிச்சு பார்த்தேன், சிந்திச்சிடலாமா சிந்திச்சிடலாம். ஒன்றை சிந்திக்கும் போது இன்னொன்று போயிடுது, அதுக்கப்புறம் தான் இன்னொன்று வருது. வேணா சிந்திச்சு பாருங்கள். வடை சிந்திங்க, போண்டா சிந்திங்க, வடை போயிடும், போண்டா வந்துடும். நீங்கள் சிந்திக்கும் போது டக்குன்னு மாறிட்டே இருக்கும். புரியுதுங்களாங்க? ஆண்டவர் சொன்னார் இல்லையா, பேய்கள் ஓடுனதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படாமல் பரலோகத்தை உங்களுக்கு பேர் எழுதியது குறித்து சந்தோஷப்படுங்கன்னா, இந்த இடத்த எண்ணத்தை எடுத்து டக்குன்னு மாற்றுங்க. அதாவது எண்ணத்தை மாற்றி வைக்கலாம். இப்போது அடுப்பு வச்சுருக்கோம். காலையில் போகும்போது இப்போ சில வீட்டில் 3 ஸ்டவ் பர்னர் இருக்கு இல்லையா, 3 இருக்கு இல்லையா, 3 வைக்கிறோம். அட்டை இதில் இந்த சட்டியை கிண்டும்போது இந்த சட்டி தான் ஞாபகம் வரும். அந்த சட்டி ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த சட்டி போயிருன்னு அர்த்தம். இந்த சட்டி கிண்டுவோம், அப்புறம் ஒரு நிமிஷத்தில் அந்த சட்டிக்கு போகணும், அப்புறம் அந்த சட்டிக்கு எண்ணெய் வந்து அப்படியே ரவுண்ட்லேயே இருக்கணும். புரியலையா? ஒரே நேரத்தில் நல்லா கவனிங்க. இந்த எண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே எண்ணெய் வராது, அதை பார்த்தோம்னா அங்கே எண்ணெய் போகும். கிண்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதை எண்ணலாம், ஆனால் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும் எண்ணெய் இங்கே போகும். நான் சொல்றது புரியுதுங்களாங்க? ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இன்னொன்று எண்ணலாங்க, ஆனால் ஒரு எண்ணத்தின் மேலே இன்னொரு எண்ணம் ஓவர்லாப் ஆகாது. ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் தான் போகும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரே நேரத்தில் 2-3 எண்ணம் வந்து அப்படி கிராஸ் ஆகிட்டே இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்க? சிலருக்குலாம் ஒரு நேரத்தில் ஒரு அடுப்பை தான் கவனிக்க முடியும். 2 அடுப்பு விட்டோம்னா ஒன்று கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு சிங்கிள் தான். 2 அடுப்பை விட்டோம்னாவே கஷ்டம் அவங்களுக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் விசுவாசன்னு வரும் பொழுது எண்ணெய் மாற்றி போகுதுன்னா விசுவாசம் அழிஞ்சிடும். அந்த இடத்துல விசுவாசம் ஆப்ரேட் ஆகாது, அற்புதத்தை பெற முடியாது. பேதுரு உண்மையாகவே ஆச்சரியமான ஆளுங்க. அவர் துணிச்சலான ஆள். நீரே ஆனால் இறங்க கட்டளை இடுங்கிறார். ஆண்டவர் வந்து வாண்டார். எந்த வித தாமதம் இல்லாமல் கடலில் இறங்குறாரு. நம்மளாம் இறங்குங்கிறீங்களா? சான்ஸ் கிடையாது. சட்டான்னு இறங்குறாரு. ஏன்னா முதல்ல அந்த கப்பலில் அந்த படகுல பயந்தவர்கள் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறங்குறாரு. சூப்பர் நேச்சுரல் காரியத்தை செய்கிறார். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் மாறுது. அவர் வந்து காற்றையும் கடலையும் அப்படியே பார்த்துக்கிட்டு தான் சொல்லலை, அப்படின்னா முடிஞ்சிருக்கும். அவர் காற்றையும் பார்க்குறாரு, கடலையும் பார்க்குறாரு, இயேசுவையும் பார்க்குறாரு, காற்றையும் பார்க்குறாரு, கடலையும் பார்க்குறாரு. அதனால தான் அவர் முங்க ஆரம்பித்தார். எந்த ஒரு தண்ணிக்குள்ளேயும் நம்ம முங்க ஆரம்பிக்க மாட்டோங்க. வேணா செக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு 30 கிணத்துக்குள்ளே போய் குதிச்சு பாருங்க. முங்க ஆரம்பிக்கிறீங்களா? முங்க ஆரம்பிக்க வச்சுவீங்க, உள்ள போயிடுவோம். ஏன் அவருக்கு முங்க ஆரம்பிக்கிறாருன்னா விசுவாசமும் அப்படி கலந்து போயிட்டே இருக்கு. அப்பதான் கர்த்தர் சொன்னார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டானா, ஏன் உன் மனது 2 காரியத்தை சிந்திச்சுது. சந்தேகப்படுகிறான்னு அர்த்தம் ஏன் உன் மனசு 2 சிந்திச்சுது. நம்ம எப்பவுமே ஒன்றை சிந்திக்கிறோமா? ஒன்றை சிந்திச்சிங்கன்னா சூப்பருங்க, பணம் வந்துடும். வரலன்னா கொடுத்துருவான். செத்து போயிட்டானா வருமா? அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே தாவிக்கிட்டே இருக்குங்க. அதனால தான் கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, முழுக்க விசுவாசம்ல நான் மாத்துரு. கீழே வாசிப்போம். ஆனாலும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க எடுக்கணும். எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்னா எதையும் சிந்திக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, காலைல போகிறீங்க, கடையில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்க.
ஒன்றும் இல்லைங்க, இட்லியும் குடல் குழம்பு மட்டும்தான் இருக்கிறான். எத்தனை காரியத்தை சிந்திப்பீங்க? ஒன்று தான், இட்லி குடல் குழம்பு. வேற தோசை, இட்லி குடல் குழம்பு, சிங்கிள் மெனு தான். இட்லி கிடையாது, இட்லியும் குடல் குழம்பு தான் மெனுவே. எத்தனை காரியத்தை சிந்திக்க முடியும்? அவ்வளோதான். அவனுக்கு 7-8 மெனு இருக்குது. குடல் போட்டிருக்கான், கண்ணு போட்டிருக்கான், நாக்கு போட்டிருக்கான், தலை போட்டிருக்கான். அப்படின்னா அப்படியே பரவும். சில மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அடுத்தவன் என்ன சாப்பிட்றான்னு கூட தெரியாது. லைட்டாக கூப்பிட்டு அவர் என்ன சாப்பிட்றாருமோ, ஏன்னா நமக்கு பேரும் தெரியாது இல்லையா, அவர் என்ன சாப்பிட்றாரு. இப்போ என்னென்னா, நீங்கள் 4 காரியத்தை பார்க்குறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. விசுவாசம்னு வரும் பொழுது உங்களை மெனுவில் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் வேற எதையும் பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னா விசுவாசத்தில் வளர்ந்துடலாம். வசனம் மட்டும்தான் மெனு, வேற எந்ததுமே இல்லை. அவரோட தழும்புகளால் சுகமானோம், வேற மெனுவே இல்லைங்க இங்கே. அப்படின்னா நம்ம அலைபாயிறதுக்கும் சந்தேகப்படுவதற்கும் இங்கே ஆப்ஷனே இல்லாமல் போயிடும். ஏன் இன்னைக்கு அநேக நேரத்தில் அலைபாயிரம் என்றால், நமக்கு பலதரப்பட்ட தகவல் வந்துகிட்டே இருக்கு. வாசிப்போம். ஆனால் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு, கடலின் அலை முன்னாடி போகும், அப்புறம் பின்னாடி வரும். சில நேரத்தில் ஃபெய்த்தும் அப்படி முன்னாடி போகும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில அலைகள் ஏறி ரொம்ப தூரம் வரும் தெரியுமா. இவ்வளோ தான் வருமா, சில அலைகள் அதையும் தாண்டி ரொம்ப நேரம் ஏறி. சில நேரத்தில் நம்ம விசுவாசம் அப்படி வரும், அப்படி ஏறி அவ்வளோ தூரம் போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போச்சோ அவ்வளோ தூரம் அப்படியே பின்னாடி போகும். பெற்றுருவோம், சாதிச்சிருவோம், வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற உற்சாகம் இருக்கும். கொஞ்ச நேரத்தை பார்த்தோம்னா பிரச்சனைகளை சிந்திச்சு, பிரச்சனைகளை பேசி அப்படி பின்னாடி போகும். அதனால் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன், சந்தேகப்படுவனா 2 காரியங்களை சிந்திக்கிறவன். சந்தேகம்னா டூயல் ஆப்ஷன் இருக்கு. இப்போ எல்லாருமே டூயல் சிம் தான் யூஸ் பண்ணுறோம், அப்படி தானே? எல்லாரும் கிட்டத்தட்ட டூயல் சிம் தான். டூயல் சிம்னு ஒருத்தர் நம்பரை டச் பண்ணோன்னா என்ன வருது, சிம் 1 சிம் 2 கேட்குது, அப்படித்தானே? நம்மளும் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது 2 வருது, 1 2 அப்படின்னு வரும். நடக்குமா நடக்காதா? 2 ஆப்ஷன் இருக்கும். சிங்கிள் சிம் தான் அப்படின்னா போயிடும், ஆப்ஷனே கிடையாது. அதனால தான் கட்சி டபுளாக இருக்காது, சிங்கிளாக இருக்கு. ஒரே நோக்கம், ஒரே சிந்தையா இருங்க. சந்தேகப்படுகிறதை நிப்பாட்டுனாரு. எவ்வளோ சந்தேகம் நம்ம படுறாங்க, எத்தனையோ காரியங்கள் சிந்தை மனத்தில் எண்ணங்களும் தாக்குதுங்க. அப்படியே மனது ரெஸ்டாகவே இருக்காது. அப்படியே இந்த கடல் அலை ஒரு நிமிஷம் கூட ரெஸ்டாக இருக்காது. பணம் வந்துருமா, பணம் வராதா, நமக்கு தேவையான பணம் கிடச்சிருமா, ப்ராஜெக்டை முடிச்சிடலாமா, சக்ஸஸாக முடிச்சிடலாமா, அப்போவே நகை பண்ணி வச்சுருந்துருக்கலாம், பவுன் 6000 தான் வச்சுருந்தாங்க, இப்போ 1.5 லட்சங்கிறாங்க, எவ்வளோ நகை போடுறது, பொட்ட பிள்ளை வரை பற்றி வச்சு விட்டோம். 1000 எண்ணங்கள் அப்படியே வரும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பவுனுக்கு 1600 ரூபா கூடிடுச்சு, நமக்கு பபக்குங்க அப்படியே குடிச்சா. ஏன்னா கேட்குறோம் பார்க்குறோம் போது என்ன ஆகுன்னா சந்தேகம் எழும்பும். வருமா? வரும். இது கஷ்டமானா அதுலேருந்து வெளியே அதை ட்ரெயின் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா மனதுன்னு ஒன்று என்ன பல எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். மனதை கவனம் பண்ண தெரியுது, சந்தேகப்படாமல் சிங்கிள் ஃபோக்கஸாக இருக்குதுன்னா சீக்கிரம் போயிடலாம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், நான் கார் வேகமாக ஓட்டுற பழக்கம் இருக்குது. 1 மணி நேரத்தில் மதுரைக்கு போய் ரீச் ஆகணும்னா போயிருக்கேன், போயிடுவேன். என்னுடைய 140 160 போனால் கூட என்னுடைய கவனம் 1 செகண்ட் வெளியே தவறாது. 1 செகண்ட், ஒரு இமைப்பொழுது கூட ரோட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். முழு கவனம் ரோட்டில் மட்டும்தான் இருக்கும். ஏத்தாப்பில் எந்த வண்டி வருது, எங்கே போகுது, அத்தனை கவனிப்பேன். அப்படி இருந்தீங்கன்னா நீ சீக்கிரமாக டெஸ்டினி அடையலாம். வாழ்க்கையில் வெற்றியை பெறணும்னா என்ன, இவங்க என்ன வர்றான், அவன் என்ன பண்ணுறான், நீ என்ன சாப்பிட்ட, இப்படி பேசிட்டே வெளியே இருந்துச்சோம்னா டிஸ்ட்ராக்ஷன் போயிடும். நிறைய மக்கள் நல்லா காலையிலேருந்து சாயங்காலம் வரை விசுவாசத்தை பற்றி பேசுவாங்க, விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பேசி அத்தனையும் அப்படியே கேன்சல் பண்ணிடுவாங்க. இதில் வாசிப்போம் 8ஆம் வசனம். இருமணம் உள்ளவன், அதான் இருமணம் உள்ளவன்னா சந்தேகப்படுவன், 2 மனம் டூயல். இருமணம் உள்ளவன்
தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அப்படியே 19 வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். முதல்ல கேட்கறதற்கு தீவிரம் பாருங்க, பேசுகிறதற்கு பொறுமையா இருங்க. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வாயின் வார்த்தையினுடைய வல்லமை குறித்து அறிந்திருக்கிற ஜனங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான ஜனங்கள் தான். பெரும்பாலான மக்கள் உணர்ச்சிகளை அப்படி கொட்டிடணும்னு நினைப்பாங்க. உணர்ச்சிகளை கொட்டிடணும். மனதில் என்ன வந்தாலும் அப்படியே கொட்டுறது மட்டும் இல்லை, மனதில் என்ன வந்தாலும் கக்கிடணும். கக்கும் போது நீங்கள் கக்கம் இல்லைங்க, கக்கா இல்லை, வாமிட்டிங், வாந்தி வருதுன்னா வாயை பொத்தக்கூடாதுங்க. அந்த இடத்துல இருந்தால் கூட விட்டுருங்க, இல்லாட்டா லங்ஸ்குள்ளே போயிடும். புரியுதா? வாயை பொத்தவே கூடாது. பக்கத்தில் இருந்துச்சுன்னா டபக்குன்னு ஓடிடுங்க. இல்லாட்டா மெயின் காலாக இருந்தால் கூட வாந்தி எடுத்துருங்க. சில பிள்ளைகள் அப்படி பொத்தி லங்ஸ்குள்ளே போயிடும், லங்ஸ்குள்ளே முடிஞ்சிடும். நான் சொன்னது புரியுதுங்களா? நான் எக்ஸ்ட்ரா தகவல் சொல்கிறேன். நம்ம வாந்தி வந்துச்சுன்னா வாந்தியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, தெரியுமா? அதேமாதிரி சிலருக்கெல்லாம் வாயில் வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்ட்ரோலே பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்த உடனே அப்படியே வாந்தி பண்ணிடுவாங்க. யார் நிற்கிறான், என்ன நிற்கிறான், அவன் பேசலாமா பேசக்கூடாதா, வந்த உடனே அப்படியே வாந்தி பண்ணுறது. வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண தெரியவில்லை என்றால் நீங்கள் மெச்சூர்ட் ஆகலன்னு அர்த்தம், வளர்ச்சி அடைகலன்னு அர்த்தம். மக்கள் சொன்னாங்க, நீ என்றதெல்லாம் பேசு, யோசிக்கிறதெல்லாம் பேசு, அப்போ தான் உணர்வுலாம் கொட்டி தீத்துரு. என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. திரும்பி இன்னொரு கொட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வரும். ஆண்டவர் பற்றி படித்து பாருங்க. ஆண்டவர் எந்த இடத்துலையும் உணர்வுகளை பேச மாட்டார். உன்னை உருவாக்குறார், உன்னை வடிவமைக்கிறார், இல்லாட்டா ஒன்று மறுசீரமைக்கிறார், இல்லாட்டா சுகமாக்குறார், சிருஷ்டிக்கிறார், தன்னோட அன்பை பற்றி பேசுகிறார். சில வேளையை உன்னை எப்படி நேசிச்சேன்னு தெரியுமா, உனக்கு என்ன செஞ்சேன்னு தெரியுமா, எல்லாம் பேசுகிறார். ஆனாலும் தன்னுடைய ஃபீலிங்கை குறித்து, கவலையை குறித்து பேசி அவர் நொந்துக்கிட்டு இல்லை. வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுடைய சாயலில், தேவனுடைய ரூபத்தில் போல இருக்கும். வேதம் சொல்லுது இன்னொரு இடத்துல கொண்டு குறைந்தி இல்லை, பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட்ன்னு இருக்கு. தேவனை பிரதிபலிங்கன்னு இருக்கு. தேவன் உணர்ச்சிகளை பேசல, விசுவாசத்தை பேசுறாரு. தேவன் பேசுறதெல்லாம் நடந்துச்சா? நம்ம பேசுறதெல்லாம் நடக்குமா? நடக்கும், ஆனா நடக்கல. ஏன் நடக்கலன்னா நம்ம ட்ரெயின் பண்ணல. நம்ம அந்த விதத்தில் நம்மை பயிற்சிவிக்கல, அந்த விதத்தில் நம்ம பழகலை, அதை நம்ம எதிர்பார்க்கவும் இல்லை. அநேக மக்கள் அதெல்லாம் நடக்குமா நம்புறதும் கிடையாது. ஏன்னா வாயில் வந்ததெல்லாம் பேசுவாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பேசுவாங்க, என்ன கவலை வந்தாலும் பேசுவாங்க, என்ன சோகமாக இருந்தாலும் பேசுவாங்க. கீழே வாசிப்போம், 21 வாசிப்போம். பேசுறது என்னன்னா, விசுவாசம் உள்ளவன மாத்திரம் இருக்கிறதுக்கு என்னன்னு சொல்லித்தாரே. ஆகையால் நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறோம் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறோம்லாம் இருங்கள். வஞ்சிக்கப்படுகிறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏமாறோம் நமக்கு தெரியாதுன்னு அர்த்தம். திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யலைன்னா நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம தெரியாமையே ஏமாந்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். கீழே, எண்ணத்தினாலில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். இதேமாதிரி சர்ச்சுக்கு வாரீங்க, அல்லது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க, அதாவது கவனம் செலுத்தி வசனத்தை கேட்குறீங்கன்னா, அப்போ நீங்கள் ஆவிக்குள்ளாகிறீர்கள்னு அர்த்தம். ஆவி மண்டலத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஆவிக்குள்ளாகிறீங்கன்னா மயக்க நிலைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது சிலர்லாம் மயக்க நிலைக்கு போவாங்க, அதை சொல்லலை. ஆவிக்குள்ளாகிட்டாங்க ஒருக்க அப்படி சொல்லலை. அப்படிப்பட்ட மயக்க நிலையை பற்றி பேசலை நான்.
அது என்ன நடக்குதுன்னே தெரியலை அப்படி இல்லை. சில நேரத்தில் இருக்கலாம், ரேர் அது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் 3ஆம் முறை எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அவன் சரீரத்தில் இருந்தானோ இல்லையோ என்று தெரியலங்கிறார். அது வந்து அந்த டிரான்ஸ் ஆகிறது, அதாவது மயக்க நிலைக்கு போய் தெரியாமல் ஒரு நிலைக்கு போகிறது. ஆனால் பெரும்பாலான இடத்துல நம்ம சரீரத்தில் என்ன நடக்குது ஏது நடக்கலாம் தெரியும். எத்தனை முறை கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது, இல்லாட்டி நைட் தூங்கிட்டு இருக்கும்போது, தூங்குறதுக்கு முன்னாடி தனியாக பெட்டில் இருக்கும்போது, அப்புறம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காரியத்தை சிந்திக்கும் பொழுது, சில நேரத்தில் சில சம்பவங்கள் எப்படி நடந்திருக்குங்கிற ஃபுல் பிக்சரை கூட நான் பார்த்துருக்கேன். இது இப்படி தான் நடந்திருக்கணும் அப்படின்னு பிக்சரை கூட பார்த்துருக்கேன். சில நேரத்தில் என்ன பதில் வேணுமோ அதுக்கான எக்ஸாக்ட் பதிலையே கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார். இதான் பதில் அப்படின்னு பேசுவார். அப்போ பேசும்போது நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சொல்லி முடியாத ஒரு களிப்பு இருக்கும். எனக்கு இருந்திருக்கா? ஒரு 10 நாள் கழித்து அன்னைக்கு ஏன்டா சந்தோஷமாக இருந்தாலும் நமக்கு மறந்துருக்கும். நமக்கு என்ன வசனம் கொடுத்தாருமே தெரியாது. அப்படி அனுபவிச்சதில்லை? ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி சொந்திச்சிருப்போம், கர்த்தர் ஒரு வார்த்தை பேசியிருப்பார், இதான் பதில்னு பேசியிருப்பார். ஆனால் அநேக நேரத்தில் நம்ம எழுதி வச்சுருக்க மாட்டோம், அதை அப்படியே மறந்துடுவோம். ஒரு விடுதலையை பேசுவார், ஒரு வெற்றிக்கான ஒரு வாசலை பேசுவார், ஒரு ஆலோசனை பேசுவார், ஏதோ ஒரு காரியத்தை நம்மகிட்ட சொல்லியிருப்பார். ஆனால் நம்மளோட பிரச்சனைக்குள்ளே ரொம்ப டீப்பாக அதுக்கப்புறம் அந்த நேரத்தை விட்டு வெளியே வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே ரொம்ப டீப்பாக உள்ளே போகும்போது வசனத்தை நம்ம வெளியே தள்ளிடுவோம். நம்ம கர்த்தர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா, அதை வெளியே தள்ளி வச்சுட்டு நம்முடைய கவலைங்கிற பிரயாணத்தில் நம்ம டீப்பாக உள்ளே போவோம். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, அல்லாமலும் உங்களை நீங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்குறாமல்ல, அதன்படி வசனத்தை கேட்கும் போது என்ன செய்கிறோம்னா கண்ணாடியை பார்க்குறோம். கண்ணாடியை பார்த்துட்டு போனீங்கன்னா அநேக நேரத்தில் என்ன பார்த்தோன்னு சில நேரத்தை மறந்து போயிடும். இப்போது கவனம் செதறுது அப்படின்னு என்ன செய்யணும்? உடனே கண்ணாடியை பார்க்கணும். அன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு சேர்ந்த ஒரு பிள்ளை தான், நல்ல நல்ல கொஞ்சம் மேக்கப் கூட தான். முதல்ல தெரியல இந்த நம்ம சர்ச்சு பிள்ளையான்னு தெரியல, கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி கல்யாணத்து அன்னைக்கு. அப்படி பார்த்தோன்னா நடுவில் யாரோ நடுவில் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்தாங்க, கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகி கண்ணீர் விட்ட கொஞ்சம் அவள் போனாங்க பார்த்தாங்க, டக்குன்னு வந்து கண்ணாடி தூக்கிட்டா. ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்குது, எல்லாரும் நிற்கிறாங்க, டக்குன்னு கண்ணாடி தூக்கிட்டு சரி பண்ணிட்டா. சில கவலைகள் என்ன வருதா, டக்குன்னு கண்ணாடி தூக்கணும், ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது போயிடும். புரியுதாங்க? கண்ணாடி எப்பவுமே பாக்கெட்டில் இருக்கணும். இந்த கண்ணாடி வச்சுட்டு ஆஹா அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேக்கப் பண்ணிட்டு அப்படியே இதே பார்க்குறோம்னா அப்புறம் இதே பேச ஆரம்பிச்சிருவோம். நம்ம எதை பார்க்குறோமோ அதை பேசுவோம், எதை பார்க்குறோமோ அதை சிந்திப்போம், எதை சிந்திக்கிறோமோ அதை பேச ஆரம்பிப்போம். பிரச்சனையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் பிரச்சனை கொஞ்ச நேரத்தில் வாயில் வரும், அப்புறம் அது வாழ்க்கையின் பங்காக மாறும். கீழே வாசிப்போம் 24. அவன் தன்னைத்தானே பார்த்து அவனை விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து, வேறு விதமாக அந்த கண்ணாடியை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல், கண்ணாடியை பார்க்குறோம், அதை உற்று பார்க்கிறோம், அதே சிந்திக்கிறோம், அதே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாக இருந்து தன் செய்களில் பாக்கியவனாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவன் தேவ பக்தி நாக்க அடக்கலை. ஆனால் சோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா அபானா அது தேவ பக்தியே கிடையாது. நீங்கள் மக்கள் தேவ பக்தின்னு என்னன்னா பிரேஸ் தி லார்ட், அப்புறம் வீட்டில் எல்லாம் அதுக்குன்னு ஒரு குரல் வச்சுருக்காங்க, நமக்கு தான் வரவே மாட்டுக்கு. அப்படியே குரல் ஒரு நிமிஷத்தில் அப்படியே மாற்றிப்புறாங்களாங்க, நமக்கு வரவே மாட்டுக்கு, கீழே வர மாட்டுக்கு, மேலே வர மாட்டுக்கு, டக்குன்னு அப்படியே மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் தோத்துருவாங்க, பட்டாருன்னு அப்படியே குரல் மாறிடும். அது இல்லை, அது தேவ பக்திக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நாக்கு அடக்கலை கண்ட மாதிரி வருதுன்னா தேவ பக்தி வீணாக இருக்குங்கிறார். கீழே வாசிப்போம், திரும்பி வாசிக்கிறேன். உங்களை ஒருவன் தன் நாவை அடக்காமல்
இருதயத்தை வஞ்சித்து. நாக்கு அடக்கலைன்னா இருதயத்தை வஞ்சிக்கிறோம், எண்ணத்தை சிந்தையை வஞ்சிக்கிறோம். அடக்காமங்கன்னா குதிரையை அடக்குங்கள் இருக்கு பார்த்தீங்களா? வேதம் முழுவதும் வார்த்தையை அடக்கி பேசுறதை கொடுத்து பேசுதுங்க. நம்ம அநேக நேரத்தில் வர்ற எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணது கிடையாது. எந்த எண்ணம் வருதுன்னு கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். அநேக நேரத்தில் யோசிக்காமல் பேசிடுவோம். என்ன பேசணும்னு கூட சில நேரத்தில் நமக்கு தெரியாதுங்க. தெரியுமா? என்ன பேசணும்னே தெரியாது. இப்போ இன்னைக்கு டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க தெரியுமா? அதே மாதிரி ஏதாவது கன்ஃபெஷன் போலீஸ் இருந்தாங்கன்னா நல்லது. டிராஃபிக் மீறின உடனே நிற்கிறாங்க, ஃபைனை போடுறாங்க தெரியுமா? அதே மாதிரி கன்ஃபெஷன் பண்ண உடனே இதைத்தான் அவன் வாழ்க்கையில் நடக்க விரும்புறியா, இதுதான் அவன் பிள்ளைக்கு நடக்கணுமா, இதான் அவன் எதிர்காலம் நடக்கணுமா, யாராச்சும் அதை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க வச்சுங்களேன், சிறப்பாக இருக்கும். நம்ம அடக்காமல் பேசுகிறாங்க. ஏன்னா ஏன் அடக்கிறதுனா நம்ம ட்ரைனிங் கிடையாது. அதாவது ஒரு ஆவிக்குரிய ட்ரைனிங் கிடையாது. வாயில் வந்ததெல்லாம் பேசுவோம், சிந்திக்கிறதெல்லாம் பேசுவோம். இரவும் பகலும் நம்ம பேசுகிற வார்த்தையை கவனிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது நமக்கு. ஏன்னா நமக்கு முழு நேரம் விசுவாசம் கிடையாது. நம்ம யார்? பார்ட் டைம் ஜாப் தான் நமக்கு நமக்கு ஃபுல் டைம் ஜாப்பே கிடையாது. நமக்கு பார்ட் டைம் ஜாப். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம், அதுக்கப்புறம் மெயின் ஜாப்புக்கு போயிடுவோம். இது ஃபுல் டைம் ஜாப்னா 24 மணி நேரம் பேசுகிறதையும் சிந்திக்கிறதையும் வாட்ச் பண்ணணும். 3ஆம் அதிகாரத்துக்கு போயிடுவோம். 3:2. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியனுமா இருக்கிறான். ஒருத்தன் சொல் தவறலைன்னா அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு அர்த்தம். நம்ம பேசுகிற பேச்சுக்கும் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. கொஞ்ச நேரம் பேசுறதை பற்றி பேசலை, எப்போ வார்த்தையை சரியாக தேர்ந்தெடுத்து தொடர்ந்து பேசுகிறதற்கும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. நாக்கு அடக்கலை, வந்ததெல்லாம் பேசுகிறோம், உணர்ச்சிகள்லாம் பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியாமல் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அடையலைன்னு அர்த்தம். ஆவிக்குரிய முதிர்ச்சி இன்னும் அடையவில்லைன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? அதெல்லாம் சொல்கிறார், அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஒருத்தர் சொல் தவறலை அப்படின்னா மெச்சூர் ஆனால் அது மட்டும் சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தில் அடைக்கலாங்கிறாரு. இப்படி கரெக்டான வார்த்தைகளை பேசிகிட்டே வந்தீங்க வச்சுங்களேன், ஹார்ட்டை பார்த்து சொல்லலாம், ஹார்ட் சரியாகு அப்படின்னு சொன்னால் சரியாகிறது. இன்னும் இல்லை, நம்ப முடியலையே. அதனால தான் பிரச்சனை நமக்கு. ஏன்னா நமக்கு நிறைய தகவல்லாம் வந்திருக்குல்ல. எதை கேட்குறோமோ அதில் மட்டும் மனதை அப்படியே சரியாக நல்லா கவனிக்கிறேன். மனதத்துவத்தை பேசலை, நான் எப்படி உருவாக்கப்பட்டோமோ அதை பேசுகிறேன். நீங்கள் எதோ ஒன்று பேசக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கு. எதை பேசுகிறீங்களோ அப்படி பிளட் ப்ரெஷரை பார்த்து பேசலாம். இயேசு நாமத்தில் பிளட் ப்ரெஷரு இயேசு நாமத்தில் நார்மலுக்கு வா அப்படின்னா வரணும். நானும் சொன்னேன்னா சொல்கிற வர கண்ட்ரோல் பண்ணுங்க, மெச்சூரிட்டி லெவலுக்கு அடைங்க. கால் வலிக்குதா, பாடா படுத்துது, சனியை முடிச்ச காலு. அது சனியை முடிச்ச கால் இல்லை, அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காலு. என் கால்கள் மான் கால்களைப் போல இருக்கும். அப்படி பேசிட்டே வாங்க. அது கஷ்டம்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது சனியை முடிச்ச காலாக இருக்கக்கூடாதுல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட காலம் தானே இருக்கணும். அப்படி எந்திரிக்கணும், டபக்குன்னு எந்திரிக்கணும். சிலர்லாம் எந்திரிச்சிட்டே இருப்பாங்க, எந்திரிக்க மாட்டாங்க, அப்படி எழும்புவாங்க. நான் சொல்ல, அதாவது வயசானது அடிப்படையில் இல்லை, 30 வயசுல இருப்பாங்க. அப்படி சொல்கிறேன் நான். ஆரோக்கியமாக இருக்கணும். இது சவால்னா சவால். அப்படின்னா இது ஒரு அடிமைத்தனம் இல்லையா? மனசு விட்டு பேச முடியாதா? விடுதலையோடு பேச முடியாது. அடிமைத்தனம் கிடையாதுங்க. உணர்ச்சிகளை பேசக்கூடாது, கவலைகளை பேசக்கூடாது, பயத்தை பேசக்கூடாது. விசுவாசத்தை மட்டும் பேசிட்டே வந்தோம்னு வச்சுங்களேன், பிசாசனோட வாழ்க்கையில் உள்ள நுழைவதற்கு இருக்கிற எல்லா கதவுகளையும் ஒன்று அடைச்சிடலாம். அப்படியே ஒவ்வொரு கதவுகளை சக்கு 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 அடைச்சி க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படியே பயத்தை பேசாமல் விசுவாசத்தை பேசிட்டு இருந்தோம்னா பிசாசை வெளியே அனுப்பிட்டு கத்தரை உள்ள விட்டுடலாம்.
கர்த்தர் உள்ள செயல்படுவதற்கான ஒரு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கிடலாம். பைபிள் சொல்லுதுங்க எபிரேயர் புத்தகத்தில், நம்முடைய அறிக்கைகளின் பிரதான ஆசாரியர் இருக்கு. நம்ம எதை அறிக்கை செய்கிறோமோ அந்த அறிக்கையில் அவர் செயல்படுவார். கீழே வாசிப்போம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாயிருந்தும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். எதை பற்றி பேசுகிறாருன்னா, குதிரையுடைய கடிவாளத்தை குறித்து பேசுகிறாரு, கப்பலுடைய சுக்கானை குறித்து பேசுகிறார். அதே போல் நாவுங்கிறார். நாவும் சிறிய அவயமாக இருந்துங்கிறார். நாக்குங்கிறது ஒரு ஸ்டேரிங் வீல் மாதிரி. இப்போது இதான வடக்கு பக்கம் தானே. ஆமாம், நம்ம மக்களுக்கு வடக்க தெற்க மேற்க கிழக்க. அவன் 1 மணிக்கு கிழக்கால போகாமனா, கிழக்கால 1 மணிக்கு எங்கே தெரியவே தெரியாது. ஊருக்கு வந்தவன் புதுசாக வந்தவன் பழைய ஆள்னா தெரியும். கிழக்கா பார்த்து போங்கன்னா எங்கிட்டு கிழக்க. நான் ஒரு இடம் அந்த சுரண்டைக்கு போகும்போது கரெக்டாக அந்த முக்கில் வந்து கேட்குறேன், நீ மேற்கா பார்த்து போங்கிறேன். மேற்கானா எங்கிட்டு நமக்கு நம்ம கேம்பஸ் வச்சுட்டா போகிறோம் மேற்க அப்படின்ட்டு. சரி, நீங்கள் வடக்கால போகணும், மதுரையை நோக்கி போகணும். ஆனால் தெற்கால கொச்சின் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. ரோடு போயிட்டே இருக்கீங்க. என்னடா மதுரையை காணோம் போயிட்டே இருக்கீங்க. ஸ்டேரிங் வந்து இப்படி திருப்பி இங்கிட்டே தெற்காமல் போயிட்டே இருக்கு. போக வேண்டியது எங்கே? மதுரைக்கு வடக்க போகணும். ஆனால் வடக்க போக விரும்புகிறீங்க. ஆனால் ஸ்டேரிங் எதை நோக்கி போயிருக்குன்னா தெற்க நோக்கி போயிட்டு இருக்குன்னா எங்கே போயிட்டே இருப்போம்? சேத்தூரை கடைச்சி பண்ணுவோம், அப்படியே கடைச்சி போயிட்டே இருப்போம். இப்போ வடக்க திரும்பணும்னா என்ன செய்யணும்னா பிரேக் போட்டு யூட்டன் எடுக்கணும், அப்படியே மாற்றணும். அடுத்த யூட்டன் பெண்டில் இல்லைண்ணா லைட்டாக திருப்பினீங்கன்னா மேற்கால போயிடுவீங்க. இப்போ நீங்கள் வடக்காம போக மாட்டீங்க, லைட்டாக அப்படி திருப்பினீங்கன்னா மேற்காம கிழமேற்கு நோக்கி மேற்க போவீங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போ என்ன செய்யணும்? கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணணும். நிறைய மக்கள் கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணணும். நான் நாக்கை முற்றிலுமாக கண்ட்ரோல் பண்ணி நான் நெகட்டிவை பேச மாட்டேன், தீமையை பேச மாட்டேன், வறுமையை பேச மாட்டேன், மரணத்தை பேச மாட்டேன், கீழ் நோக்கி போகிற வாழ்க்கையை பேச மாட்டேன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம போக வேண்டும் என்று தீர்மானிக்கிற இடம் எதுவோ அதை நோக்கி கொஞ்ச நேரத்தை திருப்பிடலாம். ஆனால் நான் திருப்ப மாட்டேன், என் ஸ்டியரிங் வீல் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னா கொஞ்ச நேரத்தை வேற லாங்குவேஜ் கேட்சுக்கோ. மனசுல ஐயோ அம்மா, ஏன்னா நமக்கு திருப்ப தெரியல. கீழே வாசிப்போம். அப்படின்னு நாவானது சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவும் நெருப்பு தாங்கிறார். இப்போ பெரிய காட்டு இதுனா பட்டார்னு வெறிகிறார், சின்ன நெருப்பு. சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தீனா சுற்றுமா? தீனா உடனே சுடாது. தீன்னு சொல்லும் பொழுது லைட்டாக ஒரு இடத்துல புகைய ஆரம்பிக்கும், உங்களுக்கு தெரியாது. தீன்னு சொல்லலைங்க, ஏதோ ஒரு பிற்போக்கான காரியங்களை பேசுகிறீங்கன்னா உடனே அப்படி எரிய ஆரம்பிச்சிடாது. ஏதோ ஒரு இடத்துல லைட்டாக பற்ற ஆரம்பிக்கும். அதே நீங்கள் தொடர்ந்து கங்கு விட்டு பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அதனுடைய பாதிப்பு அப்புறம் தான் தெரியும். நிறைய மக்கள் நாக்கை கண்ட்ரோல் பண்ணுறே கிடையாதுங்க. நல்லா கவனிங்க. நாக்கை பற்றி பேசலை, நான் பேசுகிறத பற்றி பேசலை, ஃபெய்த்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் எதை எதிர்பார்க்குறோமோ அதை பேசணும். இது வந்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே அது ஃபுல் டைம் அதிலே பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போகிறேன்னு அர்த்தம். 6 வாசிப்போம். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் எனக்கு ரொம்ப நோட்ஸ் எடுக்கும்போது எனக்கே நிறைய ஊழியம் செஞ்சு, இன்னமே இந்த சாப்பாடு எனக்கு ஒவ்வாது,
இது எனக்கு பிடிக்காது, இது சாப்பிட்டா அல்சர் வருங்கிறத சொல்லக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். வேணான்னு சொல்லுவேன், வயிற்றுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்ல மாட்டேன். நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்கிறேன், என்னுடைய சரீரத்தை நான் டேமேஜ் பண்ணுறேன். எனக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காதுங்க, அல்சருங்க, எனக்கு இதை சாப்பிடக்கூடாதுங்க. அது அப்படி அப்பா பாஸ்டா அப்போ உடனே நல்லா காரசாரமாக சாப்பிடலாமா? முதல்ல பிளேட்டை மாற்றக்கூடாது, நாக்கை மாற்றணும். முதல்ல நேராக பிளேட்டை பார்க்கக்கூடாது. சிலருக்கு வந்து குளிர் காற்று பட்டாவே எனக்கு ஒத்துக்காதமாங்க, தெரியுமா? குளிர் காற்று பட்டாவே எனக்கு அப்படி உடனே ஆயிரும். அது வடக்கு காற்று பட்டுச்சுன்னா ஐயோன்றுவாங்க. நேற்று நியூஸ் பார்த்தேங்க, ஜப்பானில் பனி புயல் அடிச்சிச்சான். ஜப்பானியர்கள்லாம் ரோட்டில் ஆடுறாங்க. பனி புயல்ல ஆடுறான், ஓடுறான், ஸ்கேட்டிங் பண்ணுறான். நீங்கள் அந்த நாளைக்கு போவான். நான் எடுத்த உடனே கொடைக்கானல் போகிறேன். முதல்ல பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி நாக்கை மாற்றுங்க. எனக்கு இது அலர்ஜி, அது அலர்ஜி. எனக்கு ஏதாச்சும் ஐஸ்கிரீமை தொட்டாவே எனக்கு வந்து அப்படி சைனஸ் வந்துடும். அப்புறம் எதாவது சொல்கிறாங்களே, எதோ ஒன்று, அந்த ஒத்தா தலைவலிக்கு எதோ ஒன்று சொல்லுவாங்களேங்க, மைக்ரன் தலைவலி வந்துடும். வேணான்னு சொல்லுங்க, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஐஸ்கிரீம் பிடிக்கும். கண்ட ஐஸ்கிரீம்லாம் பார்க்க மாட்டேன். கல்யாண மண்டபத்துக்கு போனோன்னா ஐஸ்கிரீம் வச்சானே முதல்ல நான் எட்டி பார்ப்பேன், பிராண்டு என்னடான்னு பார்ப்பேன். நான் பிராண்டு இல்லைன்னா தொடவே மாட்டேங்க. நான் நம்ம கொஞ்சம் தான் கொடுக்குறோம், ஒரு ஸ்கூப் கொடுக்குறோம், அது வச்சாவே அப்படின்னு இருக்கணும். இதுக்கு போயிடலாம் போல தோணும். முதல்ல பிளேட் இல்லை, நாக்கை கண்ட்ரோல் பண்ணி நாக்கை கண்ட்ரோல் பண்ணி வாங்க. சரீரம் அதுக்கேற்ற மாதிரி மாற ஆரம்பிக்கும். கீழே 7, சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான. அதான் நாக்கை அடக்க முடியாதுங்கிறீங்களே, அப்போதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. அதான் நாக்கை அடக்க அப்புறம் அதுக்கு தேவையில்லாத பேச்சு. இதுக்கு இவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆஃப் டைமு. அதான் அடக்க முடியாதுன்னு கன்க்ளூஷனுக்கு இவ்வளோ நேரம் பேசிட்டு கடைசியில் வந்துட்டு நாக்கு அடக்க அது ஒரு மனுஷனாலும் கூடாதுன்ட்டு. அப்போ நான் என்னாலும் முடியாது. நல்லா கவனிங்க. மேலே மிருகங்களை குறித்து பேசுறது. ஒரு மிருகத்துடைய சுவாபத்தை ஒரு மனுஷன் மாற்றிறான். சிங்கத்தை போட்டு குகையில் வச்சு கூண்டில் வச்சு உட்கார்றான் மாற்றிறான். எந்த மிருகத்தை கூட மாற்றிடலாம். அடுத்த மிருகன்னு சொல்லும் பொழுது இவனுக்கு வெளியே இருக்கிற இன்னொரு ஜீவராசியை பற்றி பேசுகிறார். எதனால் மாற்றலாம், ஆனால் அடுத்தவன் நாக்கை மட்டும் உங்களால் மாற்ற முடியாது. நீ உங்கள் நாத்தை பற்றி பேசலைங்க. எதுனாலும் நடக்கலாம். உங்கள் பொண்டாட்டி நாக்கு அடக்க முடியுமா உங்களால்? பொன்றா சார் தான் முதல்ல சொல்கிறார், வாய்ப்பே கிடையாதுங்க. அடக்கி பாருங்களேன். என்னன்னா அவ்வளோ பெரிய தைரியசாலியானுங்க. நீ எதுனாலும் அடைக்கலாம், ஆனால் இன்னொருத்தர் நாக்கை உங்களுக்கு அடக்க முடியாது. ஏன் நாக்கை நீங்கள் அடக்க முடியாது, உங்கள் நாக்கான அடக்க முடியாது. ஆனால் உங்கள் நாக்கை நீங்கள் அடக்கலாம், இன்னொருத்தர் அடக்க முடியாது. நீங்கள் அடக்கலாமா? நீங்கள் அடக்கலாம். ஏன்னா தேவனுடைய சாயல்ல, தேவனுடைய ரூபத்தில் வேற யாருமே உங்கள் நாக்கை அடக்க முடியாது. நீங்கள் சிந்திக்கிறதை அடைக்கலாம், பேசுறதை அடைக்கலாம். கீழே 9 வாசிப்போம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயல்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திப்பழம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. ரெண்டுமே சேர்ந்து வராது. அதாவது ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வராது. அப்போ ஒரே வாயிலிருந்து பயமும் விசுவாசம் சேர்ந்து வரக்கூடாது. அப்படித்தானே? அதுதான் பேசுறாரு. இதுலேருந்து வரவே வராது.
ஆனால் நமக்கு வந்து வரும், தண்ணி வரும், விசுவாசம் வரும், பயம் வரும், எல்லாமே மாற்றி மாற்றி வரும். என் சகோதரரே, இப்படி மோசம் போகாதீங்க, வஞ்சிக்கப்படாதருங்க. சரியாக தீர்மானம் அடித்து பேசணும், வாயை கண்ட்ரோல் பண்ணுறோம், ரெட்டை நாக்கு இல்லாமல் சிங்கிள் நாக்கு இருக்கிறது, விசுவாசத்தை மட்டும் பேசுகிறோம், தரிசனத்தை மட்டும் பேசுகிறோம்னா போக வேண்டிய இடத்தை சீக்கிரம் அடையலாம், சக்ஸஸ் அடையலாம். தரித்திரத்தை பேசவே கூடாது, குறைவே பேசக்கூடாது, வியாதியை பேசக்கூடாது. எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தால் கூட நிறைவே பேசுங்க, சம்பூர்ணத்தை பேசுங்க. 2 Corinthians 11 எடுப்போம். எல்லாரும் ஒரு முறை சொல்லுவோம். நான் பயப்பட மாட்டேன், விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் இருப்பேன், அதனாலே நான் எல்லா தீமை நின்றும் விடுதலையாக்கப்படுவேன். ஆமென். 2 Corinthians 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமா என்று பயந்திருக்கிறேன். இந்த கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்றுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு தமிழில். ஆங்கில பைபிளில் சிம்பிளிசிட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிம்பிளிசிட்டிக்கு பயன்படுத்தப்பட இன்னொரு வார்த்தை சிங்கிள்னஸ்ங்கிற வார்த்தை. தேயர் ஸ்ட்ராங் எல்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை சிம்பிளிசிட்டி. உண்மைத்தன்மைக்கு இன்னொரு காரியம் என்பது சிங்கிள்னஸ். கிறிஸ்துவை பற்றிய சிங்கிள்னஸ்லேருந்து விலகும்படி கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கிறேங்கிறார். சாத்தானுடைய தந்திரங்கிறார். ஏதேன் தோட்டத்தில் சிங்கிள் மைண்டு தான் கர்த்தர் கொடுத்தார். இந்த மரத்தின் கனியே சாப்பிடக்கூடாது, வேற எதுவுமே சிந்திக்கிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. எல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். பிசாசு வந்து சொல்கிறான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்லை. அப்போ ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்குது. இல்லை, டக்குன்னு வந்து அவனை வந்து எக்ஸ்ட்ரா சில தாட்ஸை உள்ள போடுறான். தழும்புகளால் சுகமானு சொன்ன உடனே இல்லை அதை மட்டும் நம்பாதீங்க, டாக்டர்கிட்டையும் போய் செக் பண்ணிங்க, தப்பு கிடையாது, செக் பண்ணிங்க. ஆனால் டாக்டர் என்ன சொன்னாலும் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அவர் 1000 சொல்லுவார், அது அவரோட ரிப்போர்ட், அது பொய்ன்னு சொல்லலாம். அந்த ரிப்போர்ட் அவருக்கு கரெக்ட். ஆனால் என்னுடைய ரிப்போர்ட்டின் படி அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். சிங்கிள்னஸ் இருக்கு நமக்கு. கிறிஸ்துவனுடைய உண்மைத்தன்மையிலிருந்து சாத்தான் நம்மை விலக வைப்பதற்கு இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா 10 டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம், ஆனால் வசனத்துக்கு 10 டாக்டர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்கக்கூடாது. வசனம் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. கவனிக்கிறீங்க? பிசாசு சொல்கிறான் அந்த மரத்தின் கனியை சாப்பிடு, நீ ரொம்ப புத்திசாலி ஆயிடுவேண்ணா. அவன் எதை கன்சிடர் பண்ணக்கூடாதோ அதை கன்சிடர் பண்ணான். நீங்கள் நிறைய மக்கள் ஏன் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜெயிக்க முடியல தெரியுமா? கன்சிடர் பண்ணக்கூடாதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆபிரகாம் பற்றி சொல்லுது, அவன் சரீரம் செத்து போனதை அவன் கன்சிடர் பண்ணலன்னு இருக்கு. நம்ம எதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாதோ அத்தனையும் கன்சிடர் பண்ணுவோம், அத்தனையும் கேட்போம், அத்தனையும் சிந்திப்போம். கர்த்தர் ஒரு காரியம் செய்ய சொல்றாரு, என்ன செய்யணும்? சொல்லுவோம் இங்கே, அதெல்லாம் இங்கே நல்லா சொல்லுவோம். அது வெளியே போனோன்னா எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுவோம். அதை கன்சிடர் பண்ண வேணாமா, இதை கன்சிடர் பண்ண வேணாமா, அதை கன்சிடர் பண்ண வேணாமா. கடைசியில் என்னாங்கன்னா ஒன்றுமே நடக்காது. கர்த்தர் ஒரு காரியம் செய்ய சொல்கிறாங்கன்னா நீ எதையுமே கன்சிடர் பண்ணக்கூடாதுங்க. கர்த்தர் சொன்னது மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? நீங்கள் ஒவ்வொரு காரியத்தா கணக்கு போட்டு ஆலோசிச்சிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகவே முடியாது. அதான் சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ, அந்த சிங்கிள்னஸ்லேருந்து கெடுக்கப்படுமோன்னு பயந்துருக்குறேங்க. இன்னைக்கு பெரும்பாலான மக்களுடைய மனநிலையே அதாங்க. ஒரே காரியத்தை சிந்திக்கணும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், இப்போ நான் 3 நாள் கழிச்சு இன்னொரு பிரசங்கம் பண்ணணும். வசனம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 நாள் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பேசலான்னு ஒரு 11 மணிக்கு மேலே உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு வசனம் வந்துச்சு. சரி அதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் அதை பற்றி சிந்திக்க கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? புது வருஷத்துக்கு என்ன பேசலாம்? இப்போ வந்து இதைத்தான் மட்டும்தான் சிந்திக்கணும். அதை சிந்திச்சேன்னா என்னுடைய மைண்டு வெளியே போயிடும். இங்கே இப்போ நான் பேசுகிறத சிறப்பாக பேச முடியாது. அநேக மக்கள் ஏன் சக்ஸஸ் ஆகலைன்னா மல்டி டாஸ்கிங் மைண்டில். இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், இது செய்யணும். ஒன்றை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்துக்கு போங்க, இதை செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து போங்க. இன்னைக்கு
நம்முடைய கவனத்தை திருப்புவதற்கு கையிலேயே ஒன்று வச்சுருக்கோம் தெரியுமா? காலைல எந்திரிச்ச உடனே முதல்ல அதை தான் பார்ப்போம். அலாரம் எனக்கு நான் முதல்ல அதை தான் தொடுவேன். ஏன்னா 5:30 மணிக்கு அலாரம் அடிக்கும், அதை ஆஃப் பண்ணணும். இல்லாட்டா 3 நிமிஷத்துக்கு கூட அடிச்சுட்டே இருக்கும். என்ன ஒரு காரியம்னாலும் ஒன்று கூகுள் சர்ச் பண்ணுறோம். கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், நீங்கள் கேட்டதுக்கு மேலே தகவல் கிடைக்கும் தெரியுமா? அதுலேயும் கேட்டிங்கன்னா பார்த்தது மட்டும் விட்டுறணும். அதில் வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பல குப்பைக்குள்ள உங்களுக்கு கொண்டு போயிடும். அப்படியே ஒன்றுக்கு மேலே கொண்டு போயிடும். எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பார்க்குறோம், எதை கன்சிடர் பண்ணணுமோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா விசுவாசம் மட்டும் இருக்கும், பேச்சு மாறிடும். கடைசியில் ஒரு வசனம் படித்து முடிப்போம். மத்தேயு 12 இருப்போம். மத்தேயு 12:33 வசனம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அது கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியம்மாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். கீழே நல்ல மனுஷன் இருதயமாக நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காய்க்கிறான். மரம் நல்லதென்றால் கனியும் நல்ல கனிகளை கொடுக்கணும், அப்படித்தானே? விசுவாச ஊற்றா இருக்கணும். கவலையை பற்றி பேசக்கூடாது, நிறைவை பற்றி பேசக்கூடாது. இருதயத்தில் எது நிறைஞ்சிருக்கோ அது வெளியே வரும். பொருளாதாரத்தில் சக்ஸஸ் ஆகணும், பொருளாதாரத்தில் தடையில்லாமல் முன்னேறி போயிட்டு இருக்கணும்னா குறைவை வாயில் பேசவே கூடாது. பிஸ்னஸ் சரியாக போகலை, வர வேண்டிய பணம் வரலை, அதை பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க தெரியவில்லைன்னு அர்த்தம். ஒருபோதும் நெகட்டிவாக பேசக்கூடாது. காசே இல்லைன்னா கூட, காசே இல்லைங்க, என்ன செய்யறேனே தெரியல, அப்படி பேசவே கூடாது. என்ன பேசணும்? கத்துட்டு கேளுங்க. நிறைவே பேசுங்க, குறைவே பேசுங்க. என்னைக்காச்சும் நான் கூட குறைவாக பேசியிருக்கேனா? என்ன காசு இல்லை, பேசவே மாட்டேன் நான். காசு இல்லை, காசுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. எப்போ முடிப்பீங்கன்னா முடிப்போமே. காசு இருக்கானா? காசு இருக்க, எப்போ முடிப்போங்க. இல்லை, காசுக்கு என்ன பண்ணே தெரியல, அப்படி அதெல்லாம் பேச மாட்டேன் நான். ஏன்னா வார்த்தை சரியாக இருந்தால் தான் கர்த்தர் வேலை செய்ய முடியும். சொல்றது புரியுதுங்களாங்க? அப்புறம் நான் எனக்கு காசுக்கு என்ன பண்ணுவேன், அதுக்கு என்ன பண்ணுவேன், இதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா டபுள் மைண்ட் ஆகிட்டோம் அர்த்தம். தீர்க்காயுசா வாழணும், நிறைவாக வாழணும், சம்பூர்ணமாக வாழணும்னா எங்கே ஆரம்பிக்குது? வாயில் ஆரம்பிக்குது. முதல்ல கேட்குறதுல, பார்க்குறதுல, வாயில் கேட்கணும், அப்புறம் சிந்திக்கணும், அப்புறம் பேசணும். நிறைவை பேசுங்க, சம்பூர்ணத்தை பேசுங்க. ஆபிரகாமை குறித்து பேசி இல்லாததை இருக்கிறதை போல அழைக்க சொன்னார். அழைச்சா வெற்றிகரமாக வாழ்ந்தான். நல்லதை பேசுங்க. யாராச்சும் கஷ்டப்பட்டால் கூட நல்ல வார்த்தைகளை பேசுங்க. சில நேரத்தில் கஷ்டப்படுற நேரத்தில் ஒரு நல்ல வார்த்தையை பேசுங்க, இதுலேருந்து வெளியே வந்துடலாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒரு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னா அது நம்பினானா அவனுக்குள்ள ஒரு ஹோப் உண்டாகுதா? அவனுக்கு உண்டாகுனா உங்களுக்கும் உண்டாகும். அப்புறம் அதையே பிடிச்சிட்டு நில்லுங்க. சக்ஸஸாக இருக்கலாம். போக வேண்டும் என்று எங்கே தீர்மானிக்கிறீர்களோ அந்த கரையில் போய் நிற்கும் வண்டி. புரியுதா? அப்போ எப்போ செய்யணும்? அடுத்த வருஷத்துக்கு முன்னாடி இந்த 3 நாளையும் ஸ்டேரிங்கை திருப்பிடணும். 31 வைக்கும்போது ஸ்டேர் ஆன் த மார்ச் ரெடி, அப்படி சுட்ட உடனே ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போ தான் திருப்பிக்கிட்டு இருக்காங்க. ரெடி, அப்படி இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கேரை போட்டு சல்லுன்னு ஓடிட்டே இருக்கலாம். சரிதானே? ஜெபம் பண்ணுவோம். எழுந்து நிற்போம். கையில் வந்து சொல்லுவோம். தேவனே, என் நாக்குக்கு என் வாய்க்கு காவல் வையும். வீணான வார்த்தைகளை, பிற்போக்கான வார்த்தைகளை பேசாதபடிக்கு என் நாக்கையும் வாயையும் சிந்தையையும் கட்டுப்படுத்த கிருபைதாரும். வார்த்தை மட்டும் பேச எனக்கு உதவி செய்யும். ஆமென். தலையில கை வச்சு சொல்லுவோம். எனக்கு மந்த புத்தி இல்லை, எனக்கு
புத்தி கூர்மை இருக்கிறது, எனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கிறது, நான் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு தேவையான ஞானமும் அறிவும் விவேகமும் எனக்கு இருக்கிறது, எனக்கு ஞாபகம் மறதி வருவதே கிடையாது. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு என்னுடைய புத்தி கூர்மை உள்ளதாக அறிவுள்ளதாக இருக்கும். ஆமென், ஆமென். வயிற்றில் கை வச்சு சொல்லுவோம். என் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் இயேசு நாமத்தில் சீராக சரியாக இயங்குகிறது. என்னுடைய குடல் எல்லாவற்றையும் செரிமானம் பண்ணுகிறது. என் சரீரத்தில் என் குடலிலே எந்த விதமான புண்ணுகளுக்கோ தீமையான காரியங்களுக்கோ எந்தவித கட்டிகளுக்கோ இடம் கிடையாது. என் குடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, என்னுடைய கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறது, என்னுடைய கிட்னி சரியாக வேலை செய்கிறது, எல்லா விதமான அழுக்கும் எல்லா விதமான தீமையும் என் சரீர உறுப்புகளிலிருந்து வெளியேறுகிறது. தேவன் நடாத நாற்றெல்லாம் என் சரீரத்திலிருந்து புடுங்கி எறியப்படுகிறது. என் சரீரம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பரிசுத்தமாகப்படுகிறது. என்னுடைய நரம்பு மண்டலங்கள் சீராக இயங்குகிறது. என்னுடைய ஸ்பைனல் கார்டில் தண்டுவடத்தில் எல்லா ஜாயின்ஸும் இயேசு நாமத்தில் சரியாக இயங்குகிறது. என்னுடைய கால்களில் என்னுடைய முழங்கால்களில் வலிகளோ வேதனைகளோ இருப்பதற்கு இடம் கிடையாது. என் சரீரம் உச்சி முதல் உள்ளங்கால் வரை சுகமாயிருக்கிறது, ஆரோக்கியமாயிருக்கிறது. நான் சுகமாயிருக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இதே சொல்லணும், சரிதானே? ஏதாச்சும் ஒவ்வாமல் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுற வர முதல்ல வாயை சரி பண்ணுங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? நான் ஒரு முட்டாப்பாய முட்டாப்பை ரொம்ப முட்டாப்பாயில் ஆகிட்டே இருப்போம். இன்னும் எனக்கு புத்தி கூர்மை இருக்கு, ஷார்ப்பாக இருக்கேன் அப்படி சொல்லுங்க. கணக்கு வராது, அதெல்லாம் வரும். கணக்கு பண்ண தெரியுதுல, கணக்கு வரும், எல்லாமே வரும். ஜோமனும் பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி, தயவுகளுக்காக நன்றி. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற தேவன் நீர், அற்புதமாக நடத்துகிற தேவன் நீர். கர்த்தாவே மை உயர்த்துகிறோம், மை கனப்படுத்துகிறோம். கிருபை இலக்காரம் எங்கள் மேலே இருக்கட்டும், தயவு எங்கள் மேலே இருக்கட்டும். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் இரு என்று எவ்வேற்கு சொன்னீர். நாங்களும் எதை குறித்து பயப்படவில்லை. விசுவாச எண்ணங்களை மட்டும் வைக்கிறோம், அதை மட்டும் சிந்திக்கிறோம், அதை மட்டும் பேசுகிறோம். இருமனமுள்ள மக்களாக இல்லாமல், ரெண்டு காரியங்களை சிந்திக்கிற மக்களாக இல்லாமல், ஒரே மனம் ஒரே சிந்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய ஆலோசனைகள், அதை மட்டும் சிந்தித்து வெற்றி பெற உதவி செய்வீராக. பிசாசு கொண்டு வர எல்லா குற்ற உணர்வை நீக்கி ஜெயத்தின் உணர்வில் எங்களை வாழ பண்ணுறதுக்கா நன்றி. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துவாராகன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியை பரிசுத்தப்படுத்தின கர்த்தர் மனதை பரிசுத்தப்படுத்துவீராக, எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. பிசாசு விதைத்த எல்லா தீமையான நாற்றெல்லாம் பற்று போகட்டும். கர்த்தருடைய சிந்தையே ஆலோசனையில் நிலைநிற்கட்டும். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஆசீர்வாதம், சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். போகிலும் வரிகளும் ஆசீர்வாதம் உன் மேலே தங்கியிருக்கட்டும். கையின் பிரயாசத்தில் பாக்கியமும் நன்மை இருக்கட்டும். பற்றாக்குறைகள் எல்லாம் நீங்கட்டும். வாய் நிறைவை பேசட்டும், சம்பூர்ணத்தை பேசட்டும், தித்திப்பை பேசட்டும், விசுவாசத்தை பேசட்டும், ஆசீர்வாதத்தை பேசட்டும். கர்த்தாவே கசப்பையோ கவலையோ கண்ணீரையோ சாபத்தையோ பேசாமல் விசுவாசத்தை பேசக்கூடிய நாக்காக எங்கள் நாக்கு மாறட்டும். அதுக்கு உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக.
அது தேவையான கிருபை தருவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஒரு வியாதியும் நோயும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.